இப்ப விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பள்ளிகளுக்குலாம் கழிப்பறை கட்டி தரேன். அது மட்டும் இல்லாம நீட்ட நான் தள்ளி வைக்கிறேன். ஜேஇ தேர்வெல்லாம் நான் ஒத்தி வைப்பேன். அப்படின்ற மாதிரி அவர் சைட்ல இருந்து அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. மத்த கட்சிகள் மாதிரி இவங்களும் சொல்லிட்டு பண்ணாம விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லக்கா, இந்த நியூஸ் வந்துச்சுல்ல, ஒரு உண்மையாவே ஒரு சைக்கோவா தான் இருப்பாரோ அப்படின்லாம் தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாரான்னு தெரியல. பண்ணா நல்லா தான் இருக்கும். யாரா இருந்தாலும் பண்ணதான் போறாங்க. டிஎம்கேவே இதான் சொன்னாங்க, நீட்டை ஒழிக்கிறோம் அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனா பண்ணல. மேபி மறுபடியும் அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பண்ணிட்டாங்க, வருது இல்ல. அதனால யார் வந்தாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. எல்லாமே பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு பண்ணுவாங்க. அவங்க பாதி காசு அடிச்சுட்டு மிச்சத்தை பண்ணுவாங்க. இல்ல, அவர் வந்தா கண்டிப்பா பண்ணுவாரு, பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர் விட்டுட்டு வர்றாருன்னா உண்மைக்குமே அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். கண்டிப்பா பண்ணுவாரு. ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஒரு கழிப்பறை வசதி கூட சரியா இல்லைன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்ம நாடு இருக்கு, நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும். மக்கள் தான் யோசிக்கணும். அதனால சிந்திச்சு ஓட்டு போட்டா கொஞ்சம் நல்லது. அதெல்லாம் திராவிட மாடல் மாதிரி எல்லாம் சும்மா பொய் வாக்கு எடுக்கிறது மாதிரி தெரியுது. ஆனா எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. எல்லாம் சரி, பார்ப்போம், சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். தளபதி நீட்டை ரத்து பண்ண சொல்லலம்மா. நீட்டுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு இது அதை சரியான முறையில கல்வி கற்றுக்கிட்டு அந்த நீட்டை அதையும் ஜெயிச்சாதான் அவங்க நல்ல பெரிய ஆள் அவங்க அதையும் கற்றுக் கொடுத்து வழிமுறை பண்ணி விடுவாருமா. நீட்டை ரத்து பண்ண சொல்றது அவர் உதயநிதி ஸ்டாலின் இல்லைம்மா. நான் ரத்து பண்ண சொல்லி ஏமாத்துறதுக்கு ஒரு தளபதிமா ஏதோ ஒன்று சொல்லுவாருன்னா அதை செய்வாருமா. அது மக்களுக்கே தெரியும்.